மீனம், அப்பா ஜென்ம சனி போட்டு உரிச்சு எடுக்குது சார் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை என்ன தசாபுக்தி நடக்குதுன்றத முதல்ல பாருங்கள். அப்படி இல்லையா, இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துருப்பேன், டிஸ்க்ளைமர்னு கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். கோச்சாரம்ன்றது 10% தான். ஏன்னா பொதுவாகவே மீனராசிக்கு பெருத்த பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். சரி சார், எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம் சார், நீங்கள் 1000-ல் ஒருவர். மிச்சம் 999 பேர் மீனராசிக்காரங்க நன்னா இருக்காங்க அப்படின்ற எண்ணத்தில் வாங்க. இல்லையா சார், நான் 100-ல் ஒருத்தர், பரவாயில்ல சார், மிச்சம் 99 பேர் நல்லா இருக்காங்க. என்னென்னா அந்த 10% 1%க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி தான் மீனராசியும் சிம்ம ராசியும் தான் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ராசியவே குரு பார்த்துற, ராசிக்கு 5லேருந்து ராசியை குரு பார்த்துற, ராசிக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியை குரு பார்க்குறார். வேலை வேணும்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை வேணும்னு நினச்சவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற இடத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். மீனராசிக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையில் சொல்லப்போனால் மீனராசிக்கு சூப்பர். என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப சூப்பர். என்ன சார், ஜென்மசனி எதுவுமா மீனராசிக்கு சூப்பர்னு சொல்கிறீங்கன்னா, அதுதான் ஜோதிடம். எப்படி புரிஞ்சுக்கிறது? 2027 பாருங்கள், 2026 உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு.